தாண்டி பெரிய பெரிய மலையை தாண்டி. நான் எங்கேயும் ஒளிய போல. நான் சின்ன வயசுல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த டேம திருப்பியும் பார்க்க போறேன் தனியா. நம்ம கூட யார் கடைசி வரைக்கும் வருவாங்களான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்ம தான் துணை. ஸோ போற எல்லா வழியில சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் அழகா ரசிச்சுட்டு, அப்படியே அனுபவிச்சுட்டு போயிட்டுருந்தேன். கேரளா போயிட்டுருக்கேன் இப்போ. கடல்லாம் தாண்டி அவன் போகாத இடத்துக்கெல்லாம் இழுத்துட்டு போக. மழமலா போகணும்னா ஒரு ஸ்டாப்பில் இறங்கணும்ல. அந்த ஸ்டாப் தான் கோட்டை மைதானம். அங்கே தான் கண்டக்டர் இறங்க சொன்னாங்க. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கோட்டை இருந்துச்சு. இது வந்து திப்பு சுல்தான் காலத்தில் அந்த ராஜா கட்டின அந்த கோட்டை தான். உள்ளே போய் அந்த ராஜா தங்கியிருந்த மாளிகையெல்லாம் பார்க்கலான்னு உள்ளே போனேன். பட் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு. இனி உள்ளே போனதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு பாப்பா தம்பின்ட்டாங்க. வெளியே வந்து சுற்றி முற்றி பார்த்து எங்கே டிக்கெட் கொடுக்குறாங்கன்னே தெரியல. அப்படியே கோட்டைக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு வேற எதாவது ஒன்று சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஆசையோட வெளியே வந்து பார்த்தா எனக்கு வேற என்ன சுத்தி பார்க்கறக்கு இருக்குன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தேனா, அப்புறம் ஒரு பார்க்ல வந்து நெறைய பேர் உள்ள போயிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே உள்ள போனேன். உள்ள போனதுக்கப்புறம் நெறைய பேர் ஓடிட்டு இருந்தாங்க, எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு சும்மா போய் கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஆர்மி செலக்ஷனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்களாமா 10த் முடிச்சதுக்கப்புறம். ஆ எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கதையை. நமக்கு கதைகள் கேட்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம குழந்தை காலமே கதைகளால் உருவாக்கப்பட்டது தான். இந்த பச்சை கலர் பஸ் பார்த்தீங்களா? இதான் மலம்புலா போறதுக்கான பஸ். நான் தான் கேமராமேன். நான் தான் ஓடிட்டுருக்கேன். சரியான கூட்டமா இருந்துச்சு. பஸ்ஸுக்குள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி இருந்துச்சு. மலையாள பாட்டு போட்டுருந்தாங்க. அப்புறம் டிக்கெட்லாம் எதுவும் குடுக்கல. காசு மட்டும் வாங்கிட்டாங்க. இங்க ஒரு காலேஜ் இருக்கு பார்த்துக்கோங்க. இங்க ஒருத்தன் ஊர் ஃபுல்லா வரைஞ்சி வச்சிருக்கான் பாட்டி. நம்ம எதை தேடி ஓடிட்டுருக்கோன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கண்டுபிடிக்காம எத்தனையோ பேர் ஓட்டிட்டு தான் இருக்கோம். ஆனா என்னைக்கு அந்த ஒரு நாள் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி ரொம்ப அழகா உங்களால வாழ முடியும். இதோ பார்க்குறீங்களா மலம்புலா டேமுக்கு வந்துட்டேன். 14 வருஷத்துக்கு அப்புறம் சின்ன வயசுல வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். தனியா. வந்ததுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீமில் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, ஸ்வீட் எடு கொண்டாட அந்த மாதிரி தான். உப்பில் ஊற வச்ச மாங்காய் வாங்கி சாப்பிட்டேன். புளிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மலம்புலாக்குள்ளே போயிட்டு ஒருத்தருக்கு வந்து நான் போன நேரத்தில் வந்து டிக்கெட் என்னன்னா, இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. ஒரு 30 ரூபா. நான் இப்போ ரீசெண்டாக போகும்போதெல்லாம் விலை ஏறிருச்சு. 35 ரூபா 40 ரூபா இருந்துச்சு. இதான் அழகா இருக்கும். சன்ஃப்ளவர் கார்டன்லாம் இருக்கும். அப்படியே உள்ள போனீங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்துட்டு அழகா அந்த ஃபோட்டோ எடுத்து விளையாடுறதுக்கு ஒரு குட்டி ட்ரெயின் வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டன் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த ட்ரெயின் தான் சொன்னேன். இங்க வந்து நீங்க ஜாலியா உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயின வந்து ஓட்டிட்டு அப்படியே மைசூர் போலான்ட்டு இருக்கு. அதனால ஏறி உட்காந்துட்டேன். 3, 2, 1 ஸ்டார்ட். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னி கொஞ்சம்லாம் சுத்தி பார்த்துட்டு, அந்த டேம போயிட்டு என்னோட கைகள வச்சு தொடலான்னு ஒரு ஆசையா இருந்துச்சா, போனேன் பக்கத்துலயே போயிட்டு அந்த டேம் வந்து தொட்டுட்டு தட் மொமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனியா இந்த மாரி விளாக் எடுக்கும் போதுட்டு கன்டென்ட்லாம் இருக்காது. ஸோ நமக்கு மனசுக்கு என்ன தோணுதோ, அதுதான் கன்டென்ட்டாவே வந்துட்டுருக்கும். ஸோ டேம்ல தண்ணியெல்லாம் வரல. பட் கீழ இருக்கிற தண்ணிய வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். இதான் டேம் இப்படி தான் இருக்கும். அழகா இருக்குல்ல. கேரளால வந்துட்டு 2ண்ட் லார்ஜஸ்ட் டேம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இடுக்கின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான். அப்புறம் ஒரு பாலம் இருக்கும். இதுல 50 பேத்துக்கு மேல வந்து போக்கூடாதுன்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த பாலத்துல போயிட்டு அப்படியே வீடியோலாம் மேக் பண்ணிட்டு இருந்தேன். அழகா இருந்துச்சுங்க அந்த டேம் வந்து. செம்ம வெயிலா இருந்தா கூட இந்த இடம் வந்து குளு குளுன்னு சூப்பரா இருந்துச்சு. தெரியுற மாதிரி வரைஞ்சிருக்காரு. யாரு? யாரா? ஒரு பஃப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு, அந்த இயற்கையில அப்படியே சுத்தி பார்த்துட்டு, அப்படியே டேமோட உச்சிக்கு வந்து போயிட்டு, கீழ இருந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிள்ல வந்து டேம ஷூட் பண்ணலான்னு ஃபோன வச்சு கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த டேம். அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அப்புறம் சின்ன வயசுல நானும் என் தங்கச்சிலாம் அந்த டேமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இத சுத்தி விட்டு இந்த டேம திறக்கிறோன்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கும். நான் அந்த டேட் வந்து எழுதி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்தீங்கன்னா, நான் எழுதுனது வந்து அங்க இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதைகள் தான் இதெல்லாமே. மாறா இப்ப. ஸோ படங்கள்ல காட்டுற மாதிரி நிஜத்துல வாழ முடியுமான்னு நெறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. எல்லாம் நம்ம மனசு தாங்க காரணம். நெனச்ச எல்லாமே சாத்தியம் தான். எங்க ஆர்ட் கேலரின்னு ஒரு விஷயம் இருக்கும். ரூ. 5 குடுத்தா சுத்தி பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு வொர்த்தெல்லாம் இருக்காது. அப்புறம் இங்க வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து வச்சிருப்பாங்க இந்த மாரி சறுக்கு மரம் எல்லாமே. பட் நானும் என்னைக்கும் குழந்த தான் என் மனச பொறுத்தவரைக்கும். அங்க நான் விளையாண்டுருந்தேன். நல்லா இருந்துச்சு. அப்பப்போ இந்த மாரி குட்டி குட்டி குறும்புத்தனம்லாம் பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு மறுபடியும் மாஸா வாங்கி அத 10 ரூபாயோட எடுத்து குடிச்சுட்டு, திருப்பியும் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்துட்டு ஏதோ ஒரு கண்காட்சி மாரி போட்டிருக்காங்க. மீன் கண்காட்சின்னு நெனைக்கிறேன். மீனெல்லாம் சுத்தி பார்க்கலாம். உள்ள கண்ணாடிக்குள்ள வச்சிருப்பாங்க. அங்க தான் போயிட்டுருக்கேன் இப்போ. இதோ இந்த மீனோட வாய்க்குள்ள போலாமா? அங்க தான் நெறைய மீன்களே இருக்கு. இந்த மீன் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பேர் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அழகா இருக்குல்ல பார்க்கறக்கு. இவளுக்கு புடிச்ச மாதிரினா இந்த புக்குங்கள்ல இருந்து எவனாவது ஒருத்தன் குதிச்சு வந்தா
சார்லி மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாறா மூவி மாதிரி எல்லாமே ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த உலகமே நமக்கு தான் சொந்தம். நம்ம எந்த உலகத்தில் எப்படி விட்டாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். அங்கே இருக்கிற இடத்தையும் நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கலாம். எல்லாமே மனசு தானே காரணம். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகழகா நிறைய மீன்கள் இருக்கும். மலம்புல வந்தீங்கன்னா, கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். இயற்கையால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுமே இந்த உலகத்தில் அழகாக தான் இருக்குது. இந்த மீன் வந்து பார்த்தீங்களா, இப்படி முறைச்சிட்டு போகுது. வாயில குட்டியா ஒரு மீசை வச்சிருக்குது. அப்போ நம்ம ஆம நண்பன், அப்போ வந்து வாய் வாய் மீன் எல்லாம் நல்லா இருக்குல்ல எல்லாம் பார்க்கறக்கு. அதுவும் நீ குழந்தைங்களோட இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டா மீன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. உலகத்தில் இந்த மாதிரி நிறையா மீன் வகைகள்லாம் இருக்குது. எனக்கு எல்லாமே பார்க்கணும் ஆசை. பட் இங்கே நான் சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மலம்புல வந்துட்டு ரோப்பில் போகலைன்னா எப்படி, நான் வந்து அந்த இடத்துக்கு போனேன். ஸோ டைம் ஆயிடுச்சு, அவங்க சாப்பிட போயிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வர சொன்னாங்க. ஸோ எனக்கு இது சாப்பிட்ற நேரம் தானே, அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு கேரளா ஸ்டைல் ஒரு பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணேன். தண்ணி வந்து ரோஸ் கலரில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்குள்ளே என்னெல்லாம் போடுவாங்கன்னு கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. நான் வந்து ஒரு வறுத்த மீனும் ஒரு சிக்கன் பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் பிரியாணியோட ஸ்டைல் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் நான் இந்த டிக்கெட் வாங்கிட்டேன். ஒருத்தருக்கு 70 ரூபா தான். நான் மட்டும் சோலோவாக போயிட்டு அந்த டேம்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வர்றது என்னோட வழக்கம். ஸோ அங்கேருந்து நான் வாங்கினது தான் இந்த ஸ்வான். ஒரு இந்த மாதிரி இருக்கும் ஒரு பறவை. இது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த மலம்புலாவோட ட்ரிப்பை வந்து ஞாபகப்படுத்தும். இப்படி தான் எனக்கு மலம்புலாவோட ட்ரிப்பு வந்து போச்சு. ஒரு தனியாக ஒரு சோலோ விளாகராக நான் போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரியான விளாகில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா முறைக்காதீங்க. உங்களுக்கும் பிடிக்குன்னு தான் நினச்சேன். பட் இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் முடியல என்னோடய விளாக். சம்திங் குடிச்சிட்டு போகலான்னு நினச்சேன். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு சோடா சர்பத் கடை தான். நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் சோடா குடிக்கும்போது அந்த ஃபீலே செமையாக இருக்கும். இப்படி ஒரு அழகான பொண்ணு அவனை தேடுறான்னு மாறாக்கு தெரியுமா? என் கதையில் அந்த மாறவே நான் தான். குட் மார்னிங். ஹே, அவ்வளோதானே இன்னைக்கான விளாக் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட என் மனசு சொல்லும், இது என்றைக்கும் முடியாத ஒரு தொடர் கதையாக தான் இருக்கும். என் லைஃப்லையும் சரி, பார்க்குற ஆடியன்ஸ் உங்கள் லைஃப்லேயும் சரி. இந்த கதையை தேடி இவ்வளவு தூரம் வந்து ஒரு கதையை தேடி இல்லை, ஒரு கதையை கிரியேட் பண்ணுறதுக்காக நான் போனதுக்கப்புறமும் என்னோட விளாக், என்னோட கதைகள் நிறைய பேரோட மனசில் வாழும் நம்பிக்கையோட. பார்ப்பாரு, இந்த கிழவங்க கிட்ட கதை கதைன்னு கத்தி சொல்லிடாத. அப்புறம் என்ன கதை சொல்லலாம்? நான் அடுத்த ஆலியார் போகலான் இருக்கேன். அந்த விளாகில் உங்களை சந்திப்பேன். எனக்கும் ஒரு மீனாட்சியை தெரியும். யார் அந்த மீனாட்சி? நம்ம வாழ்க்கையில் யாரும் அந்த மாதிரி இருப்பாங்க. தெரிஞ்சுக்கணுமா?